வணக்கம் நண்பர்களே! அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கு காணொளியில நாம ஏகாதசி விரதம் பற்றி பேசப் போறோம். இந்த விரதம் மிகச்சிறந்த விரதம்னு சொல்றாங்க. அதுவும் ஆன்மீக ரீதியா நமக்கு எவ்வளோ நன்மை தருதுங்கிறத நாம பார்க்கலாம். காயத்ரிக்கு மிஞ்சிய மந்திரமும் இல்லை, ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதமும் இல்லைன்னு நமக்கு பல பேருக்கு தெரியும். அப்படி என்ன சிறப்பு இந்த ஏகாதசி விரதத்துக்கு? அதுவும் விரதங்களிலே சிறந்தது இந்த ஏகாதசி விரதம் தான் சொல்றாங்க. ஏகாதசி என்பது 12 மாதங்களில் வரும் மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த விரதம் 25ஆம் நாள் பிறந்த உத்தராயண புனிதமான விரதமாகும். பாவங்களை நீக்குவது மட்டுமல்லாமல் ஆன்மாவை சுத்திகரித்து இறைவனின் அருளை பெறவும் உதவுகிறது. ஏகாதசி விரதத்தை அனுசரிப்பதால் உடலுக்கும் மனதுக்கும் உண்டாகும் நன்மைகள் நிறைய. அதாவது வாழும்போதும் வாழ்க்கைக்கு பின்னரும் கை கொடுக்கக்கூடிய ஒரு விரதம்னா இந்த ஏகாதசி விரதம் தான். இந்த நாள்ல நாம பெருமாளை வழிபட்டு அவரோட பரிபூரண அருளை பெறலாம். நம்மோட பாவங்கள்ல இருந்து எல்லாம் விலகி நம்ம தர்மத்தோட பாதையை நோக்கி செல்றதுக்கும் இந்த விரதம் நமக்கு உதவியா இருக்கு. இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்கள் இல்லற வாழ்க்கையில் அமைதியையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பெறுவார்கள். முக்கியமா வாழ்க்கையில செல்வம் சேரணும், வறுமை போகணும், மகாலட்சுமியோட பரிபூர்ண அருள் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஏகாதசி விரதத்தை கண்டிப்பா நீங்க கடைபிடிக்கணும். நோய் நீங்கி நலம் பெறுவதற்காகவும் குடும்பத்தோட வளர்ச்சிக்காகவும் இந்த விரதத்தை நீங்க பெரிய வாய்ப்பா எடுத்துக்கோங்க. சரி, இந்த ஏகாதசி விரதத்தை எப்படி இருக்கலாம்னு சுருக்கமா பாத்திரலாமா? ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும்? விரதத்தோட முன்னாள், அதாவது முந்தின நாள் தசமி, 10ஆம் நாள். 16வது நாள் தான் ஏகாதசி இல்லையா? 10ஆம் நாள் தசமி. விரதம் தொடங்குறதுக்கு முந்தின நாள் அவியாத உணவுகள், அதாவது வேகாத உணவுகளை சாப்பிடுறது நல்லது. மிதமான உணவை எடுத்துக்கணும். மனதையும் உடலையும் சுத்தமா வைத்துக் கொள்றதுக்காக நம்ம ரொம்ப மிதமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். ஏகாதசி அன்று காலை எழுந்த உடனே நல்லா குளிச்சுட்டு விஷ்ணுவை வழிபடணும். பெருமாளை கும்பிட்டுட்டு அன்னைக்கு விரதம் சாப்பிடாம முழு நாள் இருந்தா அதிகமான ஒரு புண்ணியம் பலன் நமக்கு கிடைக்கும். ஆனா உடல்நல குறைபாடு உள்ளவர்கள், வயதானவர்கள் அப்படி சாப்பிடாம இருக்க முடியல அப்படின்னா அவர்கள் உடல்நிலைக்கு ஏற்ப பழங்களோ பால் நீர் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய தியானம் மற்றும் பரிகாரம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த நாளில் நாம் அதிக நேரம் விஷ்ணு ஸ்லோகங்களையோ இல்ல சகஸ்ரநாமங்களையோ படித்து, பெருமாளோட சகஸ்ரநாமத்தை படிச்சு அவரை தியானம் பண்ணலாம். வெறுமனே சுகம் செல்வம் தேடுறதுக்காக மட்டுமே இந்த விரதத்தை கை கொள்ளாம நம்மளோட தனி மனித முன்னேற்றத்துக்காகவும் ஆன்மீக முன்னேற்றத்துக்காகவும் இந்த விரதத்தை அனுசரிக்கணும். இதற்கு அடுத்தாப்புல பரணை விரதம் முடிவு, அதாவது விரதம் கடைசி நாள் துவாதசி மறுநாள், ஏகாதசிக்கு அடுத்த நாள் துவாதசி, மறுநாள் நம்ம காலையில விரதத்தை முடிக்கணும். அதுக்கு முன் பரணையோட நேரத்தை நம்ம சரியா கணக்கிட்டு அதுக்கு ஏத்த உணவை பார்த்து விரதத்தை முடிக்கணும். பரணை என்பது என்ன பரணை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஏகாதசி விரதத்தை முடிப்பதற்கான சரியான ஒரு செயல். துவாதசி நாள்ல விரதம் முடிந்த உடனே விரதம் இருக்கிறவங்க சரியான நேரத்துல உணவை உட்கொள்ள வேண்டும். பரணை எப்படி இருக்கலாம் அப்படின்னா, துவாதசி திதியில காலை பொழுதுல பரணை செய்யணும். அதிகாலையிலே எழுந்து பெருமாளை கும்பிட்டுட்டு அவருக்கு நன்றி சொல்லி நம்ம விரதம் இருந்ததுக்கு உண்டான பலன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நன்றி சொல்லி அதுக்கு உண்டான உணவுகளுக்கு நம்ம போகணும். அப்ப பரணை சுத்தமான சாதாரண உணவுகளால தொடங்குறது சிறந்தது. ஏன்னா விரதம் இருந்திருக்கோம் இல்லையா? அதனால பழங்கள் பால் இந்த மாதிரியான உணவுகளை கொண்டு நம்ம தொடங்கலாம். அதுதான் மிகச் சிறந்தது கூட. இதுதான் இந்த விரதத்தை நிறைவு செய்யக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமும் கூட. இது புரட்டாசி மாதம் வரக்கூடிய ஒரு தேய்பிறை ஏகாதசி விரதம். அதுவும் புரட்டாசி 2ஆம் சனிக்கிழமை வரக்கூடிய ஏகாதசி இது. வழக்கமா புரட்டாசி சனிக்கிழமையில நம்ம பெருமாளுக்கு தளிகை இடுவோம். ஆனா அன்னைக்கு ஏகாதசி அப்படிங்கிறதுனால நாம தளிகை இட முடியாது, விரதம் இருப்போம். அப்போ நம்ம அன்றைக்கு உணவு தளிகையிட்ட உணவை நம்மளால சாப்பிட முடியாதுங்கிறதுனால அன்னைக்கு நம்ம துளசி பூஜை பண்ணிக்கலாம். நிறைய துளசியால அவருக்கு பூஜை பண்ணி துளசி தீர்த்தம், அந்த துளசி தீர்த்தத்தை நம்ம எடுத்துக்கலாம். விரதம் இருக்கிறவங்க துளசி தீர்த்தத்தை அன்னைக்கு நம்ம எடுத்துக்கிடலாம். அதுக்கு அடுத்த அப்புறமா வரக்கூடிய 2 சனிக்கிழமைகள்ல நீங்க தளிகையிட்டு மாவிளக்கு போட்டோ ஏதோ ஒண்ணு பண்ணி பூஜை பண்ணிக்கலாம். மொத்தம் 25 ஏகாதசி உண்டு. மாதத்திற்கு 2 ஏகாதசி, தேய்பிறை 1, வளர்பிறை 1. அதுலயும் புரட்டாசியில வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நீங்க ஏகாதசி விரதம் இருக்க இருக்க உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் மாறி நல்ல முன்னேற்றம்
அடைவதோட அதிசயத்தக்க நன்மைகள் நடப்பதையும் நீங்க கண்கூட காணலாம். அன்றைய தினம் நம்ம சின்ன சின்னதா ஒரு தானமோ, தர்மமோ செய்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியமான விஷயமே அன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய தர்மங்கள் தான். யாருக்காவது 2 அ சாப்பாடு வாங்கி குடுக்கலாம். ஒரு சாப்பாடு வாங்கி குடுக்கலாம். வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிக்கலாம். இப்படி ஏதாவது ஒண்ண கண்டிப்பா செஞ்சுருங்க. ஆனா உள்ளன்போட செய்யுங்க. இந்த விரதத்தை முறையாக பின்பற்றியவர்கள் இறைவனின் அருளைப் பெற்று வாழ்வில் சிறந்தவராக விளங்குவர் என்பதில் சந்தேகமே இல்லை. மிக்க நன்றிகள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், கமெண்ட் போடவும் மறக்காதீங்க. மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அன்புடன் டுடே நல்ல நேரம்.